எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏக்க குக்கிங்கில் நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கேக் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு முதல்ல ஒரு 3 முட்டை உடைச்சிக்கலாங்க. நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 3 முட்டை உடைச்சி நல்லா அடிச்சுக்கலாங்க. அது கூட 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா டீப் பண்ணிடலாங்க. நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போது பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேங்க. இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது பைனாப்பிள் சிரப்பை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. நல்லா திக்காக பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பைனாப்பிள் கேக் பேட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த திக்னஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ திக்னஸ் இருக்குனுங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது கேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அதை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி ஃபுல்லாக பாத்திரத்தில் படுற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மைதா போட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி மைதாவை எடுத்துருங்க. சும்மா அதில் டச் ஆனால் போதும். இப்போது கேக் பேட்டர் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போது கேக் பேட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பபிள்ஸாக இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அந்த கேக் வச்ச பாத்திரத்தை சும்மா லைட்டாக தட்டி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே பாதாம் தூவிக்கலாம். இப்போது நாம் இதை ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கேக் ரெடி அனுப்பி காமிக்கிறேங்க. இப்போது நம்ம குக்கரில் தான் கேக் பேக் பண்ண போகிறோம். அதனால நான் சால்ட் போட்டு நல்லா சூட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சால்ட் போடாமல் கூட வெறும் குக்கரில் கூட நல்லா சூட் பண்ணிவிட்டு கேக் மாவு அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான கேக் கிடைக்குங்க. மைக்ரோவன் இல்லாதவங்க இப்படி செய்யுங்க. இப்போ பாருங்கள், பைனாப்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி குக்கரில் கூட செய்யலாங்க. செஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குங்க கேக்கு. பாருங்கள் இவ்வளோ சூடாக ஆவி பறக்க கேக், பைனாப்பிள் கேக் பாருங்கள். நீங்களே இதே மாதிரி சூடாக பைனாப்பிள் கேக் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் வேறு ரெசிபியோடு நாம் சந்திப்போம்.